என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ் தான் என்று புரட்சித் தலைவர் அறிவித்தார். அப்படி அவர் அறிவித்தது அவருடைய அரசியல் வரலாற்றிலும் பொது வாழ்க்கையிலும் திரையுலக வாழ்க்கையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாயாலேயே என்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், அறிமுகப்படுத்தப்பட்டவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள். புரட்சித் தலைவர் அப்படி அறிவித்த உடனே காலையிலேயே நான் போய் ராமாபுரம் தோட்டத்தில் புரட்சித் தலைவரை பார்த்து, என்னென்ன உங்கள் கலை உலக வாரிசு என்று அவரை அறிவித்தீர்கள், நீங்கள் எங்கே அவர் எங்கே என்று கேட்டேன். என் கையை அழுத்தி பிடித்து கொண்டார். நிறைய கூட்டம் இருந்தது. என்னை காரிலே பக்கத்தில் அமர வைத்து ராமாபுரம் தோட்டத்தில் இருந்து கோட்டை வரைக்கும் ஏன் அவரை கலை உலக வாரிசு என்று அறிவித்தேன் என்பதை விளக்கமாக விரிவாக சொல்லிக்கொண்டே வந்தார். நான் மன்னிப்பு கேட்டேன். இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. நான் உங்களை மட்டும்தான் பார்த்தேன். உங்களை அவரை இணைத்து பார்க்கிற இந்த செய்திகளை எல்லாம் உங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளும் என்று நான் அவரிடம் தெரிவித்த அந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். பின்னாளில் புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அன்னை ஜானகி அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய போது அவரை எவ்வளவு உறுதுணையாக இருந்தார் என்பதையும், ஆட்சிக்கு வருவார்களா வரமாட்டார் என்பதை பற்றியெல்லாம் கவலை, விசுவாசத்துக்காக புரட்சித் தலைவர் கொண்டிருந்த அன்புக்காக அவர் அன்றைக்கு அவரோடு நின்றதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய திருமணத்துக்கு திருவேற்காடு கோயிலில் நடந்தது. நான் அப்போது